வெல்கம் டு வீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீஸ் கிச்சனில் பார்க்க போகிறது மணத்தக்காளி கீரை கூட்டு. அதுக்கு தேவையானது ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை, ஒரு கப் தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகா, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம். மணத்தக்காளி கீரையை பொடியாக கட் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க. மிக்சி ஜாரில் அரைப்பதுக்கு தேவையான ஜீரகம், மிளகாய், தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா 1 எல்லாம் சேர்த்து நல்லா தாளித்த உடனே நம்ம பொடியாக நறுக்கி கழுவி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை அதில் சேர்த்துக்கணும். இந்த மணத்தக்காளி கீரை அல்சருக்கு ரொம்ப நல்லது. ஒரு கட்டு கீரை பார்க்குறதுக்கு ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கூட்டு பண்ணும்போது வதக்கையில் கொஞ்சமாக மாறிடும். கீரையை வேக வைக்கிறதுக்கு இதில் நீங்கள் தண்ணியை சேர்க்க வேண்டாம். ஃப்ரெஷ்ஷான மணத்தக்காளி கீரையிலேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே வேக வச்சுக்கலாம். மணத்தக்காளி கீரையை நல்லா வதக்குனிங்கன்னா கீரை கொஞ்சமாகிடும். வதக்க நல்லா கீரை கொஞ்சமாகிடுச்சு. இன்னும் கொஞ்சமாகும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டிங்கன்னா கீரை கொஞ்சமாகிடுச்சு. தண்ணி விட்டு நல்லா கொஞ்சமாகிடுச்சு. அதில் தண்ணியிலே வேக வச்சுக்கோங்க. கீரை வெந்துருச்சான்னு ஒரு சின்ன தண்டை எடுத்து மசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த தண்டை மசிச்சதுன்னா கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா வெந்த அந்த கீரையோட நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கணும். இந்த பாசிப்பருப்பு நான் 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா குழைவாக வேக வச்சு சேர்த்துக்கலாம். நல்லா வேக வச்சு மசிச்சு கூட சேர்த்துக்கலாம். இது நமக்கு கீரையும் பாசிப்பருப்பும் தனித்தனியாக தெரியும். சாப்பிடும்போது வாயில் பாசிப்பருப்பு எனக்கு கிறிஸ்பியாக வரும். ஆனால் குழைவாக வேக வச்சிங்கன்னா அப்படி இருக்காது. அது ஒரு மாதிரியான டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு. பாசிப்பருப்போட நல்லா சேர்ந்துருச்சு கீரை. தேங்காய் அரைச்சதை அதில் ஊற்றணும். அல்சர் இருக்குங்கிறவங்க தேங்காய் அரைக்கும்போது அதில் மிளகாய் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அந்த மிளகாய் வத்தல் தாளிக்கும் போது போடுறோம்ல, அந்த மிளகாய் வத்தலோட காரமே போதுமானது. மிளகாய் இல்லாமல் வெறும் தேங்காய், ஜீரகம் மட்டும் அரைச்சி ஊற்றுங்க. தேங்காய் அரைச்சி